அனைவருக்கும் வணக்கம். நம்ம குட்டியெல்லாம் ஏன் வாழை இலையில் சாப்பிட்றாங்க தெரியுங்களா? பேப்பரில் போட்டால் ஒரு டைம் சாப்பிட்றப்போ மறு டைம் போடுறதுக்குள்ளே என்ன பண்ணுது, இது வாய் வச்சு சாப்பிட்டு அந்த பேப்பரை சென்டரில் இருக்கிற பேப்பர் கிழிச்சிடுது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஈரத்தன்மை அதிகமாக இருக்கிறனால அந்த பேப்பர் கிழிஞ்சிடுது. அப்புறம் திருப்பி போடுறப்போ அது மண்ணோடு சேர்த்து சாப்பிட வேண்டியது வருது இல்லையா? அதிகமாக இப்போ பேப்பர் பிளேட் நான் வாங்குறதில்ல. ஏன்னா வீட்டுக்கு முன்னாடி 2 வாழை மரம் மாலை கன்று வச்சேன், சின்னதாக வச்சேன். இப்போ நல்லா பெருசாகிடுச்சு. இலைகள் நிறைய வேஸ்ட்டாக தானே போகுது, கிழிஞ்சு காற்றுக்கு. அதனால சரி இவங்களுக்காவது யூஸ் ஆகட்டேன்னு சொல்லிவிட்டு இப்போ டெய்லியும் போகிறப்ப ஃபீட் பண்ண போகிறப்ப கட் பண்ணி கொஞ்சம் சிறுசாக கட் பண்ணி வச்சுக்கிறது, அதிலே சாப்பாடு வச்சுறது. நம்ம மறுநாள் போய் பார்க்குறப்ப அதே இடத்துல இருந்தால் அதை தூக்கி கொஞ்சம் ஓரமாக போட்டுட்டு மறுபடியும் நம்ம வைக்கிறதுக்கு சௌகரியமாக இருக்குது. இதே பேப்பராக இருந்தால் அங்கங்கே நசிஞ்சு மலைக்கு அதுக்கு கொதன்னு இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ இந்த ஐடியா பண்ணியிருக்கிறேன். வாழை மரம் இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை. நன்றி, வணக்கம்.